வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா டுகு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு ரேண்டமான விளாக் தான். ஸோ வித்தவுட் டெல்லே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நூன் போல் கிளம்பி இன்றைக்கி ஒரு மால் தான் போகிறோம். கோபாலன் இன்னோவேஷன் மால். பிரியாவுக்கு வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது. லைக் அந்த விசா ப்ராசஸ் அண்ட் மெடிக்கல் செக்கப்புக்காக மெடிக்கல் செக்கப் தனியாகவும் விசா ப்ராசஸ் ஒரு டேவும் அலாட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, கோபாலன் மால் இருக்கா, மற்ற மால் மாதிரி இருக்கும், டுகு கொஞ்சம் விளையாட வைக்கலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு போனோம். பட் இது வந்து ஃபுல்லுமே விசா அந்த மாதிரியான பர்பஸ்க்காகவே வச்சுருக்காங்க. எல்லா கண்ட்ரியோட அந்த செக்டார்ஸ் எல்லாமே தனித்தனியாக ஒரே பில்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த மால் தான் இந்த கோபாலன் இன்னோவேஷன் மால். மொத்தம் 2 இருக்குது. நாங்கள் வந்திருக்கிறது எம்ஜி ரோடில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் மைல்டாக டவுட் இருந்தது. ஒரு மாலில் எப்படி விசா ப்ராசஸ்லாம் நடக்கும், அதுக்குன்னு தனியாக தானே இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கெல்லாம் நம்ம வந்து விசா ப்ராசஸ்லாம் இந்த மாதிரி நம்ம போனது கிடையாது. ஸோ அதனால் எங்களுக்குமே தெரியல. அதுக்கப்புறம் சும்மா அந்த அட்ரஸ் அந்த லொக்கேஷன் சர்ச் மட்டும் பண்ணிவிட்டு வந்தாச்சு. உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து ப்ளே ஸ்டேஷன் மால் கிடையாது, ஒரு ப்ராப்பரான ஒர்க் ஸ்டேஷன் மால்ன்ட்டு உள்ளே நிறைய கம்பெனி செக்டார்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அவளுக்கு கொடுத்த டைம் ஸ்லாட்டில் தான் போகணும். ஈவன் 1 மினிட் இருந்தால் கூட வெயிட் பண்ண தான் சொன்னாங்க. அந்த கரெக்டாக அந்த டைம் வந்து கீப்பப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவள் உள்ளே அந்த ப்ராசஸ்க்கு போனோடனே நான் ரகு டுகு எல்லாமே கீழே வந்து அந்த வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருந்தோம். பக்கத்துலேயே நமக்கு வந்து சின்ன சின்ன அந்த ஃபுட் ஸ்டால் எல்லாமே இருக்குது. டொமினோஸ் இருந்துச்சு, அப்புறம் பாக்ஸ் பைட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. வெயிட்டிங் ஏரியாவிலேருந்து பார்க்கும்போதே ரொம்ப வைபிங்காக இருந்துச்சு. ஒரு பக்கம் ஜெர்மனி, ஒரு பக்கம் இங்கிலாந்து, யூஎஸ்ஏன்ட்டு நிறைய இதெல்லாமே இருக்காங்க. நம்மலாம் அந்த கண்ட்ரிஸ் எப்போ போவோங்கிற மாதிரி அந்த தாட் எல்லாமே கண்டிப்பாக அங்கே போனால் வரும். எங்களுக்குமே அப்படி தான் இருந்துச்சு. பட் நமக்கு அந்த சான்ஸ் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெறும் 5 to 10 மினிட்ஸ்லேயே அவளுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவளுமே வெளியில் வந்துட்டா. ஆக்சுவலி நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து இந்த மால் வரதுக்கு எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. அந்த டிராஃபிக் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி. இங்கே அவளோட ப்ராசஸ், அதுக்கப்புறம் பயோமெட்ரிக், இது எல்லாமே வித்தின் 10 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த வெயிட்டிங் ஹாலுக்கு பக்கத்துலேயே பாக்ஸ் பைட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்டார்டர் ஐட்டம் அதெல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபில்டர் காஃபிக்குமே இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அது ஒன்று வாங்கி ட்ரை பண்ணோம். நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தென் பாக்ஸ் பைட்டில் வாங்கின அந்த 2 டிஷ்ஷுமே சூப்பராக இருந்தது. கார்லிக் பிரெட் வந்து டுகுக்கு இப்போ ரீசெண்ட் டைம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவுமே அவன் நல்லா விரும்பி சாப்பிட்டான். அதுக்கப்புறம் மோமோஸ், ஃப்ரைடு மோமோஸ், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாகவுமே இருந்துச்சு. அதுவும் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சிட்டோமா. சரி நான் தான் ஈவினிங் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கே, பக்கத்தில் எங்கேயாவது போகலான்ட்டு சர்ச் பண்ணப்போ ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. இத்தனைக்கும் எம்ஜி ரோடு வந்து ரொம்ப மெயின் தான். பட் நாங்கள் இந்த டைமுக்கு போனது வந்து அரௌண்ட் எங்களுக்கு ஈவினிங்கே ஆச்சு. இனி நம்ம வேறு ஏதாவது பிளேஸ் கவர் பண்ணோன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப அன்டைம் ஆகிடும். டிராஃபிக்கில் மாட்டி போன்ட்டு பக்கத்தில் ஏதாவது சின்னதாக இருக்கிற பிளேஸ் மாதிரி பார்த்தோம். அப்போ தான் இந்த ஒரு சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த ஃபாரஸ்ட் பற்றி இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் அந்த 3 months பேக்கே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்க்ளூடிங் இதுலேயுமே ஷேர் பண்ணுறேன். அந்த கோபாலன் இன்னோவேஷன் மால்லேருந்து ஒரு 5 to 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நேம்க்கு ஏற்ற மாதிரி அது ஒரு மினி ஃபாரஸ்ட். எம்ஜி ரோடு வந்து எவ்வளோ ஹைபிக்காக இருக்கும்ன்ட்டு பெங்களூரில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பெங்களூரில் ரஷ்ஷப்பான ஏரியாவில் நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது அந்த எம்ஜி ரோடு தான். அங்கே வந்து இந்த மாதிரி க்ரீனரியாக ஒரு பார்க்கு நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. பெரியவங்க எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி சில எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் சும்மா வீடியோ கிளிப்ஸ்க்காக எடுத்தோம். பட் இதிலலாம் நம்ம வந்து அலோட் கிடையாது. அது ஃபுல்லுமே ஓல்ட் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான். உள்ளவே சின்ன சின்னதாக ஒரு எஸ்தட்டிக் ரேஞ்சில் அங்கங்கே ஸ்டோன் பெஞ்ச் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சென்டரில் வந்து அந்த கேரளா வைப்பில் இருக்கிற மாதிரி ஓடுலே பண்ண ஒரு பில்டிங் மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. அது நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக இருந்தது. வீடியோவில் கொஞ்சம் டல் அடிக்குது. இப்போ நம்ம மெயினான பாயிண்ட்டுக்கு வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ஃபர்ஸ்ட்டு ஆட்டோ எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அது இது தான். ஆக்சுவலி நம்ம வீட்டிலேருந்து அந்த மாலுக்கு வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. பட் இந்த
பிளேஸில் இருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. அந்த அளவுக்கு ஸ்பீடு இந்த ஆட்டோ டிரைவர். ஸ்பீடு ஒரு பக்கம், இங்கே ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து எல்லாருமே நம்ம குறை சொல்லிட முடியாது. ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி கொஞ்சம் ரக்கடாக ஓட்டுவாங்க. பட் இவர் வந்து ரக்கட்க்கும் மேலே ஒரு ரக்கட்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் அவரோட ஆட்டோ டிரைவிங் ஸ்கில் இருந்துச்சு. உயிர் போயிட்டு உயிர் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. நூல் கேப்பில் இருக்கிற பிளேஸ்லலாம் அவர் நுழைஞ்சு போனது வந்து, ஆனால் அதுக்கு அவருக்கு அவார்டே கொடுக்கலாம். அந்தளவுக்கு அவர் ஓட்டினார். வரும்போது 1.5 மணி நேரம், போகும்போது 20 நிமிஷம்னா அதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு ஸ்பீடு. இத்தனைக்கும் பிரிட்ஜ் அந்த எண்டிங்லலாம் அவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு. ரொம்ப பயமாக இருந்துச்சு அந்த ட்ரிப்பில் வரும்போது. திடீர்னு ஜம்ப் பண்ணி உட்காராரு, திடீர்னு திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காரு. நம்ம வந்து உபேர் அந்த மாதிரி தான் புக் பண்ணி போகிறோம். அதில் வந்து நமக்கு மீட்டர்ஸ் எதுவுமே ஆன் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர் திடீர்னு ஆன் பண்ணார். ஏதோ கண்டிப்பாக ஒரு பெரிய இஷ்யூ ஏதாவது க்ரியேட் பண்ண போகிறாருன்னு நினச்சிட்டு தான் நான் அதை வர வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே எடுத்து, ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னா நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல அப்படின்ட்டு. நான் அந்தளவுக்கு அவர் வந்து அவரோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாகவே இருந்துச்சு. மோஸ்ட்லி டுகோலாம் கூப்பிட்டுட்டு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி இருந்தேன்னா கேப் தான் புக் பண்ணுவோம். ஏன்னா இங்கே பொல்யூஷன் ரொம்ப இருக்குது. பட் அந்த டைம் ஹை பீக் டைம்ங்கிறதுனால கேப் வந்து கேன்சல் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்காக தான் ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்தது. பட் அவர் பெருசாக எதுவுமே பிரச்சனை பண்ணல. ஸோ அதனால தான் அவரோட ஃபேஸ் வந்து நான் அதில் காமிக்கல. அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே டுகுக்கு ஸ்கூலு. எப்போல்லாம் அந்த சாட்டர்டே சண்டே இருந்தாலும் அந்த சண்டே நைட்டு தான் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுவான். அதேமாரி பண்ணிவிட்டு அவனை நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இது அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ அவளுக்குமே இந்த ப்ராசஸ் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சா. அதனால் ட்ரீட் வச்சுருந்தா. அதனால தான் அந்த பஞ்சாப் இல்லைன்னா கேரளா ரெஸ்டாரண்ட் போகலான்னு பிளான் பண்ணோம். இது வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்குங்கிறதுனால அவளுக்குமே கேரளா ஃபுட்டுனா பிடிக்கும், ரகுக்குமே பிடிக்கும். சரி, அதனால் அங்கேயே போகலான்ட்டு பிளான் பண்ணி சாஜாப்பூர் ரோட்டில், அதாவது நியர் விப்ரோ ஆஃபீஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போகும். அதுக்குள்ளே போனீங்கனாலே அது ஃபுல்லுமே பிஜியாக தான் இருக்கும். ஸோ அங்கே லாஸ்ட்டில் தான் இந்த அம்மச்சிடே கைப்புண்ணியம்ட்டு ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஃபிஷ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் ஓகே. பிடிக்காத என்ன மாதிரி ஆளுங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா உள்ளே என்ட்ரானலேருந்து வெளில வர்ற வரைக்குமே அந்த ஃபிஷ் அந்த ஃப்ரை பண்ணுற ஸ்மெல் தான். அது ரிப்பீட்டாக ஃப்ரை பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. எனக்கு அந்த ஸ்மெல் வந்து எனக்கு கொஞ்சம் அங்கே ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. உள்ள முயல் குட்டி 2, 3 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊஞ்சல் எல்லாமே கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு டிப்பிக்கல் ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இது. ஃபுட்டு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்மெல் தான் பிடிக்கல. பட் அந்த ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபிஷ்ஷுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா தான் சொல்லியிருந்தாங்க. பிரியாணி அது எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. ஃபுட்டோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வந்து சூப்பராகவே இருந்தது. ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஏன்னா பக்கத்துலேயே பிஜி இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வருவாங்க. அதனால் ரேட் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஒரு டிப்பிக்கல் கேரளா வைப் நீங்கள் ஃபுட் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்க்கு விசிட் பண்ணோம்ல, அதுக்கு வெளியில் வந்து சின்னதாக அக்சசரிஸ் அந்த ஸ்டோர் மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அங்கே அந்த லைன் ஃபுல்லுமே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பார்க்குக்கு 2 கேட் இருக்குது. 2 சைட்லேயுமே வந்து விற்றுட்ருப்பாங்க. அதில் வந்து ஒரு தாத்தா விற்றுட்டு இருந்தாங்க அக்சசரிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஹாஸ்பிட்டலாக, ஸோ அதனால ரொம்ப பெருசாலாம் ஸ்டட்டெல்லாம் போட முடியாது. ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தான் வியர் பண்ணணும். இல்லைனா ஸ்டட் எதுவுமே வியர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே. அதனால் ஸ்டட்டு டைப்பில் தான் பார்த்துட்டு இருந்தா. என்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அந்த டைப்பில். அந்த தாத்தா ரொம்ப அழகழகாக வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆனால் எல்லாமே ஒரு டேக் போட்டு வச்சுருக்கலாம். மொத்தமாக இருக்கும்ல ஒரு பாக்ஸில், அந்த மாதிரி அதை தேடி எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ரெயின் அவ்வளோ இதில் எல்லாமே ஈச் 2 ருபீஸ்லேருந்தே அவர் வச்சிட்ருக்காரு. அந்த ஒயிட் கலரில் இருக்கிற சின்ன பால் மாதிரி இருக்கிறதுலாம் 2 ருபீஸ் தான். மொத்தமாக வாங்கினா இன்னுமே ரேட் கம்மி. பட் அவங்க கிட்டலாம் நம்ம பார்கெயின் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக வச்சிட்ருக்காரு. நாங்கள் அந்த மலையோட அந்த கம்மல்ஸ் எல்லாமே தேடி பொறுக்கிட்டு இருந்தோம். டுகு வேறு ஒரு பக்கம் கிராங்கியாக இருந்தேன். ஏன்னா அங்கே ரொம்ப டயர்டாயிட்டா. அதனால் தாத்தா வந்து கிளிப்பே எடுக்க முடியல. ஆனால் அவர் எப்போவுமே அங்கே தான் இருப்பாராம். நீங்கள் 2 கேட்லேயுமே அந்த சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இருக்க சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி மீஷோவில் தான் நான் டேக் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அது வரதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அவளும் அதெல்லாம் வேணாம், இந்த கார்ட்லேயே வச்சுக்கலான்ட்டு. இதுவுமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, எதுவுமே தேவையில்லை. ஒரு பழைய கார்டு நோட்டு இருந்தாலே போதும், அதையே கட் பண்ணி வச்சுக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆர்கனைசர் பாக்ஸில் நீட்டாக போட்டு வச்சுக்கலான்ட்டு இந்த மாதிரியே பண்ணியாச்சு. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வாங்கினது எல்லாமே இந்த தாத்தா கிட்ட வாங்கினது தான். அனிமல் ஷேப்பு, ஃப்ரூட்ஸு, டெடிபியர்ன்ட்டு எல்லா ஷேப்லேயுமே இருக்குது. இந்த பிளாக் அண்ட் சில்வர் வர்றது எல்லாமே ஈச் 5 ருபீஸ் அந்த மாதிரி. அந்த சைட் போனீங்கன்னா நீங்கள் அவரை கண்டிப்பாக பார்க்கலான்னு தான் நினைக்கிறேன். எப்போவுமே அங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவர் கம்மல் கடையே ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் இதில் என்னோடது வந்து ரொம்ப கொஞ்சம் தான். அவளுக்கு அங்கே தேவைப்படுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்படியோ ஆரம்பிச்சு எப்படியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பரான விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.